வாழ்க்கையில நம்ம சில பேரை பார்த்து, ச்சே! என்னடா மனுஷன் எப்ப பார்த்தாலும் கெத்தாவே இருக்கிறான். என்னதான் பண்ணுவானோ? அப்படின்ற மாரிலாம் நம்ம யோசிச்சிருப்போம்ல. அவன் கெத்தா இருக்கிறான், இவன் கெத்தா இருக்கான். இப்படியே யோசிச்ச நாம கெத்தாவணும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? யோசிக்காமலாம் ஒண்ணும் இல்ல. கெத்தாவணும்னு எனக்கும் ஆசை தான் இருக்கு. ஆனா என்ன பண்ணணும்னு தெரியலையே! அப்படின்ற மாரி குழப்பம் உங்களுக்குள்ள இருக்குன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னைக்கு பாட்காஸ்ட்ட ஃபுல்லா கேளுங்க. இன்னைக்கு நம்ம இத பத்தி தான் டீட்டெயிலா பேசப் போறோம். வழக்கம் போல ஒரு கதை. ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா, ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் பாத்தீங்கன்னா, ஒரு நாள் வீட்டுக்குள்ள விளையாடிக்கிட்டே இருக்கிறப்ப, திடீர்னு சொல்லிட்டு ஒரே பரபரப்பா இருக்கு ஊரே. "என்னடா திடீர்னு ஏன் நம்ம ஊர் இப்படி ஒரு பதட்டமா இருக்கு?" அப்படின்ற மாரி இவன் வந்து வெளிய வந்து பாக்குறான். வெளிய வந்து பாக்குறப்ப தான் ஒரு விஷயம் தெரியுது. அந்த ஊரோட வாள் வீரர்கள்லாம் அணிவகுப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அவிங்க எல்லாரும் கோட்டைக்கு போறாங்க போல இருக்கு. ஸோ மக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, வீட்ல இருந்தே பூவ தூக்கி அந்த வாள் வீரர்கள் மேல போடவும், இது எல்லாத்தையும் பார்க்குற அந்த பையனுக்கு மனசுக்குள்ள வந்து ஒரு ஆசை வந்துருச்சு. ஆஹா! இருந்தா இவிங்கள மாரி தான் கெத்தா இருக்கணும். பாரு ஊர் மக்களே மலர்லாம் தூவுறாங்கன்னா, அப்ப எம்புட்டு கெத்தா இருப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்துக்கங்க. ஸோ நம்மளும் ஒரு பெரிய வாள் வீரன் ஆவணும் அப்படின்ற மாரி ஆசைப்படுறான். அதுக்காக அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா அவன் என்ன பண்ணான்னா, ஒண்ணும் பண்ணல. அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மரம் இருக்கு. அந்த ஊர்லயே ரொம்ப ஹைட்டான ஒரு மரம். அந்த ஹைட்டான மரத்துக்கு மேல ஏறி கடைசி கிளையில போய் உட்கார்ந்துப்பான். அங்க இருந்து பார்த்தா கோட்டைக்கு அந்த பக்கம், அதாவது வாள் வீரர்கள்லாம் எடுக்கிற பயிற்சி வந்து தெரியும். ஸோ டெய்லி அவனோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சோறு சாப்பிட வேண்டியது, நேரா அந்த கிளையோட உச்சிக்கு போய் உட்கார வேண்டியது, வீரர்கள் பண்ற பிராக்டிஸ ரெகுலரா பார்ப்பான். ஸோ எந்த அளவுக்கு ரெகுலரா பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த முறைகள் இருக்கும் பார்த்தீங்களா, ஒவ்வொரு முறைக்கு பேரையும் ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க. அது எல்லா அடிமுறையுமே அவனுக்கு தெரியும். இப்படி எடுத்தா அதுக்கு ஒரு பேரு சொல்லுவான், அப்படி எடுத்தா அதுக்கு ஒரு பேரு சொல்லுவான். பக்காவா எல்லாமே சொல்லுவான். ஸோ அவன் வயசு பசங்கள்லாம் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்றாங்கன்னா, "இல்ல, இல்ல இது நீ பண்ணது மிஸ்டேக்கு. நீ இந்த முறைப்படி ஆரம்பிச்சு இதுக்குள்ள பூந்து அதுக்குள்ள வந்து இந்த முறைய வந்து முடிக்கணும்." அப்படின்ற மாரிலாம் சொல்லவும், கூட இருக்கிற பசங்களே ஷாக் ஆவாங்க. "ஏய் என்னடா என்னென்னமோ சொல்ற? எப்புட்றா இதெல்லாம் கத்துக்கிட்டேன்னு?" "அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும்டா. நான்லாம் வேற லெவல் உங்களுக்கு தெரியாதுல்ல." அப்படின்ற மாரி பில்டப் குடுத்துக்கிட்டே இருப்பான். சம்டைம்ஸ் இவங்களே பிராக்டிஸ்க்கு கூப்பிடுவாங்க. "சரி வாடா எங்க கூட வாள் எடுத்துக்க. வா சும்மா சண்டை போடு." அப்படின்ற மாரி கேட்க, எனக்கு எவ்வளோ விஷயம் தெரியும். ஒண்ணும் தெரியாது. உங்கள மாரி கத்துக்குட்டி கூட சண்டை போடுறதா? என் தகுதிக்கெல்லாம் நான்லாம் வாள் வீரர்கள் கூட தான் நேரா போராடுவேன். சாரி போரிடுவேன் அப்படின்ற மாரி அவன் பாட்டுல மிதப்புலயே திரிஞ்சுட்டு இருக்கான். ஒரு நாள் அதுக்கான வாய்ப்பும் வருது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மன்னர் வந்து ஒரு அறிவிப்பு ஒண்ணு அறிவிக்கிறாரு. இந்த மாரி நம்மளோட நாட்டு படைக்கு இன்னும் வாள் வீரர்கள்லாம் தேவைப்படுது. உங்கள்ல தகுதி உள்ளவங்க தாராளமா அரண்மனைக்கு வரலாம். இந்த போட்டி நடக்கும். என் கண்காணிப்புல இது நடக்கும். நீங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்கன்னா, உங்கள கண்டிப்பா நாங்க எடுத்துப்போம் அப்படின்ற மாரி ஒரு அனவுன்ஸ்மென்ட் வருது. அவ்வளதான் சின்ராச கையிலேயே பிடிக்க முடியல. தலைவன் எகிறி குதிச்சுன்னுக்குறான். நான் இந்த வாய்ப்புக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் பாரு கெத்து பண்றேன் அப்படின்ற மாரி அவன் நினைச்சுக்கிட்டே இருக்கிறான். இப்போ அந்த கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் நினைக்கிறாங்க. ஆஹா! பையன் வேற லெவல்ல பிராக்டிஸ் பண்ண போறான் அப்படின்ற மாரி நினைச்சிட்டு இருந்தான். ஒரு பிராக்டிஸும் பண்ண மாட்றான். வழக்கம் போல மரத்து மேல ஏறுறான், கிளையில உட்கார்றான், வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கான். இததான் அவன் பிராக்டிஸ்ன்னே நினைச்சிட்டு இருக்கான். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு போர்க்களத்துக்கும் போயிடுறாங்க. இவன் கையில வாளும் குடுக்கப்படுது. ஆனா, யாரும் எதிர்பார்க்காத விஷயம் அங்க நடக்குது. ஒரே அடி கத்தி பறந்துருச்சு. "ஏய்! என்னப்பா சொல்ற? ஒரே அடியில கத்தி பறந்துருச்சா? அந்த அளவுக்கு செமையா சண்டை போட்டானா?" அப்படின்ற மாரி நீங்க கேட்டீங்கன்னா, பறந்தது அவன் கத்தி. அவன் கத்தி பறந்துருச்சா? ஆமா. இதுக்கு முன்னாடி வாள் எடுத்து பிராக்டிஸ் பண்ணாதானே? அவன் வாள் எடுத்தே பிராக்டிஸ் பண்ணது கிடையாது. வாயிலேயே தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தான். கடைசி வரைக்கும் வேடிக்கை பார்க்கறது, பார்த்த விஷயத்த பத்தி பேசுறது, பேசுனத விஷயத்தையும் ப்ரொஜெக்ட் பண்றது, தான் பெரிய ஆளு அப்படின்ற மாரி கூட இருக்கிறவங்கள வேணா ஏமாத்தலாம். ஆனா போர்க்களத்துல ஏமாத்த முடியாது. ஸோ ஒரே ஒரு அடியிலேயே ஆப்போசிட் பெர்சன் அடிச்ச அடிய கூட அவனால புடிக்க முடியாம அந்த கத்திய வந்து பறக்க விட்டுறான். ஒரே அசிங்கமா போச்சு குமாரு அப்படின்ற மாரி சுத்தி இருக்கிற எல்லாரும் சிரிச்சுடுறாங்க. ஆனா அவன் அன்னைக்கு வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறான். எஸ் எனக்கு நடந்தது ஒரு அவமானமான செயல் தான். ஆனா இந்த செயல்ல இருந்து எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிச்சு. ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் அந்த விஷயம் வந்துரும்னு அவசியம் கிடையாது. அந்த விஷயத்த பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணாதான் நமக்கு ஒரு விஷயம் வருமா? வராதா? அப்படின்றதே ரியலா தெரியும். இது எனக்கு கிடைச்சுக்கிட்ட பாடம். நான் சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு பிராக்டிஸே பண்ணாம, அதாவது வாள கையில எடுக்காமலே நம்மளால சண்டை போட முடியும். அதுவும் நேரா வீரர்களோடவே சண்டை போட முடியும் அப்படின்ற மாரி நான் நினைச்சது என் தப்பு தான். நான் பண்ண வேண்டியது பிராக்டிஸ் அப்படின்ற மாரி முடிவு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வெறி புடிச்ச மாரி பிராக்டிஸ் பண்றான். ராத்திரி பகல்னு பார்க்காம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இந்த முறை மறுபடி போய் கலந்துக்கிறான். ஒரே அடி கத்தி பறக்குது. தெரியுமே அவன் கத்தி தானே அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, இல்ல. இந்த முறை எதிர்ல இருந்தவங்களோட கத்தி வந்து பறக்குது. ஏன்னா,
ஏற்கனவே இந்த போர் முறைகள்லாம் நல்லாவே அவனுக்கு தெரியும். எல்லாத்தோட முறைகள் பத்தியும் பேர் அவனுக்கு நாலேஜ் உண்டு. அதை பார்த்தே நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருந்தான். இப்ப பிராக்டிஸும் பண்ணிட்டு வந்திருக்கான். ஸோ பக்காவா சண்டை போடுறான். மன்னர் இம்ப்ரெஸ்டு, இவனுக்கும் வேலை கொடுத்துட்றாங்க. இன்னைக்கு அவன் அந்த படையில பெரிய வாள்வீரனா இருக்கான். இந்த கதை மூலமா நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கெத்து கெத்துன்னு ஒரு விஷயம் வந்து சொல்றோம் பாத்தீங்களா, அந்த கெத்து எப்ப வரும்னா, நம்ம ஒரு விஷயத்துல எப்பவுமே பிராக்டிஸ் பண்ணிட்டு எப்பவுமே இது பெஸ்ட் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறப்பதான். நாம நினைச்சிட்டு இருக்கோம், நான் ஒரு சர்டைன் ஏஜ் வந்துட்டேன்ப்பா, எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன், இதுக்கப்புறம் கத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வந்து டிசைட் பண்ணுவோம். அந்த இடத்துலதான் நம்மளோட அழிவு அப்படின்ற ஒரு விஷயமும் ஆரம்பிக்கும். இந்த புராதன கதைகள்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி மகாபாரதத்துல கூட பாத்தீங்கன்னா, மகாபாரத கதைக்கு ஏகப்பட்ட கிளை கதைகள் இருக்கு. அதுல அர்ஜுனன் சொல்லிட்டு ஒரு போர் வீரன் இருக்கான். அவன் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வில்லாளன். ஆனா அந்த குருஷேத்திர போருக்கு அப்புறம் அர்ஜுனன் பெருசா பிராக்டிஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா அர்ஜுனனுக்கு நிகரான வீரன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கர்ணன் தான். இன்னைக்கு கர்ணனே உயிரோட கிடையாது. அப்புறம் யாருக்கு நான் வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு, ஒண்ணும் கிடையாதுங்க, நான் தான் இதுக்கப்புறம் நான் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி கெத்தா தெரிஞ்சிட்டு இருக்காரு. பட் பிரச்சனையே அங்கதான் ஆரம்பிக்குது. சில பல வருடங்கள் போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் அவர் காட்டை கடந்து போக வேண்டியிருக்கு. அந்த காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா திருடர்கள்லாம் இருப்பாங்க. சோ அந்த திருடர்கள்லாம் வழிமறிச்சு இவர்கிட்ட வந்து சண்டைக்கு போறப்பதான் தெரியுது அவருக்கு எதுவுமே மைண்ட்ல இல்ல. சோ அவருக்கு வந்து இந்த வில் பயிற்சி இது எல்லாமே இருக்கு. ஆனா ப்ராப்பரா எய்ம் பண்ணி ஒரு திருடனை கூட அவரால் கொல்ல முடியல. அந்த திருடர்கள்கிட்டயே தோத்து போய் ரிட்டர்ன் வந்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு கிளை கதை சொல்லுது. அதோட உண்மைத்தன்மை எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. பட் அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப உண்மை. அது அர்ஜுனனே ஆனாலும் அவருக்கு எல்லா வில்வித்தையும் தெரிஞ்சிருந்தாலும் பிராக்டிஸ் பண்ணாம இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட மைண்ட்ல இருந்து நிறைய விஷயம் ஃபேட் ஆயிடும். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சில பேர்லாம் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிக்கிறப்ப பயங்கரமா மேக்ஸ் போடுவாங்க, தாறுமாறா மேக்ஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சில பல வருடங்கள் கழிச்சு சின்ன சம பொண்ணுன்னா கூட அவரோட மூளை வந்து கோஆபரேட் பண்ணாது. ஐயோ இது என்ன இவ்வளவு ஹார்டா இருக்கு, 13ல இருந்து 7 போயிடுச்சுன்னா இந்த பக்கத்துல இருந்து கடன் வாங்கினா மறுபடியும் 13 வருது, இதுக்கு நான் எப்படிடா போறது அப்படின்ற மாதிரி அவங்க மூளை யோசிச்சுக்கிட்டே தான் இருக்குமே தவிர ஆன்சர் கொடுக்கவே கொடுக்காது. இதுக்கான ரீசன் அவங்க பிராக்டிஸ் பண்ணவே இல்லை. ஒரு பிராக்டிஸ் தான் ஒரு மனுஷனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நம்ம எவ்வளவு பெரிய எக்ஸலா இருந்தாலும் தொடர்ச்சியா நமக்கு கொடுக்க வேண்டிய பிராக்டிஸை நம்ம கொடுத்துக்கிட்டே வரணும். அப்படின்னா மட்டும்தான் நம்ம அந்த கெத்து அப்படின்ற ஒரு சஸ்டெயின்ல வந்து எப்பவுமே இருக்கவே முடியும். நீங்க உங்களோட லைஃப்ல கெத்தா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த விஷயத்த தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே வாங்க. சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிக்கிற வரைக்கும் தான் அவங்க அதிகமா வந்து இந்த ரைட்டிங் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அது வரைக்கும் பயங்கரமா எழுதி பழக்கப்பட்ட நாம இந்த வேலைக்குள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே சிஸ்டம் தாங்க. இங்கிட்ட மெயில் அனுப்புவேன், அங்கிட்டு இதை பண்ணுவேன் இப்படின்ற மாதிரி எல்லாமே டைப்பிங் ஒரு இடம் போனதுக்கு அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் பேப்பரை கொடுத்து எழுத வேண்டிய சுச்சுவேஷன் வருதுன்னு வைங்களேன், அன்னைக்கு நம்மளால எழுதவே முடியாது. எழுத போறது என்னமோ ஒரு 2 3 வரியா தான் இருக்கும். ஆனா எழுதுறப்ப நம்ம கை வந்து கண்ட்ரோலா இருக்காது. இந்த கையெல்லாம் நட்ட உடைக்கிறது, இங்கிட்டு முறுக்குறது அங்கிட்டு முறுக்குறது அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்போம். இது ஏன் நடக்குதுன்னா 12 வருஷம் நம்ம என்னதான் உளுந்து கட்டிட்டு படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் யூஜி பிஜி என்னென்னவோ படிச்சிருப்போம். இத்தனை வருஷம் நம்ம பை பிராக்டிஸ்ல தான் இருந்திருப்போம் எழுதுறதுக்கு. ஆனா ஒரு 2 3 வருஷம் இந்த ஒர்க்குக்குள்ள போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக எழுதுறப்பதான் தெரியும், ஐயோ இந்த ரைட்டிங் பிராக்டிஸ் நம்மளை விட்டு போயிடுச்சு, அதனாலதான் நம்மளால எழுத முடியல போல இருக்கு அப்படின்ற ஒரு ஸ்ட்ரகிள் வந்து தெரியும். இதை நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பாங்க. சில பேர்லாம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் சில பல வருடங்கள் கழிச்சு மறுபடியும் படிக்கணும்னு போயிருப்பாங்க. அப்ப எக்ஸாம் எழுதுறப்ப எக்ஸாம் எழுதவே முடியாது, கையெல்லாம் விட்டு போற மாதிரி இருக்கும். ச்சே, என்ன நம்மளால எழுதவே முடியல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் பாத்தீங்களா. அதுக்கான ரீசன் அந்த பிராக்டிஸ் விட்டு போறதுதான். நீங்க எந்த ஒரு துறையில வேணாலும் இருந்துக்குங்க, ஆனா அந்த துறையில நீங்க கெத்தா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கடைசி நாள் வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களோட பிராக்டிஸ் உங்களை என்னைக்குமே முன்னிறுத்தி தான் வச்சுட்டு இருக்குமே தவிர உங்களை ட்ராக் பண்ணி பின்னாடி கொண்டு வராது. அப்படி தனக்கு எப்பவுமே பிராக்டிஸ் கொடுத்துருக்கிற ஒருத்தன் வந்து கடைசி வரைக்கும் ஒரு கெத்தான ஸ்டேட்லேயே தான் இருப்பான். ஐ ஹோப் இன்னைக்கு நான் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன், நம்புறேன். எல்லா மனசும் ஒரு சின்னோண்டு பாராட்டுக்கு தானே இங்கே கிடக்கு. உங்களுக்கு இந்த பதிவை பத்தியோ இல்லை என்ன பத்தியோ ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டையுமே நான் வாசிச்சுட்டு தான் இருக்கேன். என்னோட ரெகுலர் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறதுலாம் அந்த கமெண்ட்டும் அந்த சப்ஸ்கிரைப் தான். இந்த 2 விஷயத்தை நீங்க பண்ணிட்டீங்களாலே நான் ஆல்மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இது நிறைய பேருக்கு போய் சேர்ந்தா நிறைய பேரோட வாழ்க்கையை மாத்தோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்மளோட வீடியோக்கிலேயே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேர்கிட்ட போய் சேர்றதுக்கான வாய்ப்பு உங்க கையில தான் இருக்கு. ஸோ அதையும் சேர்த்து பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு கதையோடும் கருத்தோடும் டெஃபினட்டா நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி.